நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறாங்க, கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். நல்லாவே தெரியும். அப்புறம் ஒரு அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா, அது தற்குறியா? விஜய் பாராட்டிய அதிசய திமுக எம்எல்ஏ யார் என்ற கேள்வி பலமாக எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களை தற்குறி என்று கூறாதீர்கள், அவர்கள் சங்கிகள் அல்ல என்று தலைமை முன்பே உரையாற்றிய அந்த திமுக எம்எல்ஏ சென்னையைச் சேர்ந்தவர். அவர் யார்? நடிகர் விஜயன் கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாளுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் விஜய் திமுகவில் இருந்து ஒரு அதிசயம், ஒரு ஆதரவு குரல் என்று பேசியிருப்பது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியையும் எரிச்சலையும் ஊட்டியிருக்கிறது. சரி, திமுகவின் எம்எல்ஏ யார்? அவர் சென்னையைச் சேர்ந்தவர். அவர் வேறு யாரும் அல்ல, அஞ்சலை அம்மாவின் கொள்ளுப்பேரன். சரி, அஞ்சலை அம்மாவுக்கு கொள்ளுப்பேரன் என்றால் அவருடைய தகப்பனார் யார் என்று பார்த்தால் நாகநாதன், கலைஞரின் நெருங்கிய பத்திரிகை நூல் வெளியீடு எழுத்தாளர் நாகநாதன். இவர் ஒருமுறை கலைஞரின் பேரன்பு காரணமாக சட்டசபை தேர்தல் நின்று தோல்வி அடைந்தவர் என்றாலும் கலைஞருக்கு அன்புக்கு பாத்திரமானவர். இதன் அடிப்படையிலேயே நாகநாதின் மகன் எழிலன் கலைஞருடைய தனிப்பட்ட மருத்துவர். இப்படி திமுக குடும்பத்தில் பல்வேறு மருத்துவ சேவைகளை செய்து வந்த எழிலன் திமுக தலைமையின் அன்புக்கு பாத்திரமானவர். இவருக்கு தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் என்று வெற்றி பெற்ற 1000 விளக்கு தொகுதி தரப்பட்டது. இதில் 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற எழிலன் தற்பொழுது திமுக எம்எல்ஏ. இப்படியாப்பட்ட சூழலில் திமுக தலைமையின் முன் நடைபெற்ற கூட்டத்தில் இவர் பேசிய பேச்சு பெரும் பரபரப்பையும் பெரும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆம், தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களை தற்குறிகள் என்று கூறாதீர்கள், அவர்கள் யாரும் சங்கிகள் அல்ல என்று ஆதரவு குரல் எழுப்பிய நிலையில் இது திமுக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவரது பெயரை குறிப்பிடாமல் நமக்கு திமுக தரப்பிலிருந்து ஒரு அதிசயம், ஒரு ஆதரவு குரல், அதுவும் நம் கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாவின் இடமிருந்து வந்திருக்கிறது என்று பேசியிருப்பது, அதுவும் காஞ்சிபுரத்தில் பேசியிருப்பது தற்பொழுது பரபரப்பான செய்தியாக இருக்கிறது. அவர்தான் எழிலன், டாக்டர் எழிலன், 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ. நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசண்டா அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா, அதுல அவங்க தலைமையே குழப்புற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா
நம்மளுடைய கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலேருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில் ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்துலயும், எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்கு தான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். இது இன்னைக்கு நேத்தெல்லாம் நடக்கலைங்க. 1972லயே நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு, ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாம போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார். ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க.